ஈஸியா யார் வாழ்க்கையில விளையாடக்கூடாது, யாரும் கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்க கூடாது, யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது. இப்படிலாம் வேதனைப்படுத்தி ரசிச்சு அதுல ஒரு சந்தோஷப்பட்டு எனக்கு எல்லாம் இருக்குது நான் சாதிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாள் அமைதியா போற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு நாள் வரும், படைத்த இறைவன் நியாயம் தீர்ப்பார். அதோட நீ விசைக்கு ஒன்றும் பெரிய நல்லவன்லாம் கிடையாது, இவன் கொண்டவனும் நல்லவனும் கிடையாது, இவங்களும் நல்லவன் கிடையாது. ஆனாலும் இப்படி நம்ம விளையாடக்கூடாதுன்னு ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். அவர் பார்த்துக் கொள்வார். யாரா இருந்தாலும் நியாய தீர்ப்பு தான். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்லுங்க, அவன் கெட்டது பண்ணான்ல பிரதர், நான் பண்றதுல என்ன தப்பு? நீ அதோனி பேசக்கு அவன் விரல வெட்டுனா அவன் விரல வெட்டுறதுல என்ன தப்பு அப்படின்னு இவன் கேட்கலாம். அப்படி கேட்க முடியாது. நல்லவனோ கெட்டவனோ நம்ம திரும்ப செய்யறோமோ அவன் நம்ம செய்யறோம், என்ன செஞ்சாலும் நமக்கு அது ரிப்பீட் ஆகும். நியாய தீர்ப்பு, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, கடவுள் கரத்துல நம்ம என்ன பண்ணிடணும், ஒப்படைச்சு. அதனால இன்னைக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறங்க, யாருடைய வாழ்க்கையிலையும் நான் எந்த தீமையும் செய்ய மாட்டேன். நான் மற்றவனை பத்தி பேசினா என்னைய பத்தி ஒருத்தன் பேசுவோம், இன்னொன்று மற்றவங்க பிள்ளைகளுக்கு நான் கெடுதல் பண்ணா என் பிள்ளைகளுக்கு ஒருத்தன் கெடுதல் பண்ணுவான், மற்ற வாழ்க்கையை கெடுத்தா என் வாழ்க்கையை ஒருத்தன் கெடுப்பான், மற்றவனை பத்தி தவறா பேசினா அவன் என்னை தவறா பேசுவான். இதெல்லாம்